ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் ப்ரோகாஸ்ட் சேனல். இந்த டெக்னாலஜி நிறைஞ்ச உலகத்தில் இன்னைக்கு என்னெல்லாமோ வாடகைக்கு கிடைக்குது. கேமரா, கார், பைக், ஏன் டேட்டிங்க்கு ஃபிகர் வரைக்கும். ஆனால் 90s அண்ட் ஏர்லி 2K கிட்ஸ்க்குன்னு ஒரு டிக்ஷனரி இருந்தால் அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அந்த வாடகை சைக்கிளுக்கு தாங்க. மலரும் நினைவுகள்லாம் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஒரு வாடகை சைக்கிள் டூர் போகலாம். அன்னைக்கு நாளுக்கு வாடகை சைக்கிள் கிடைக்கிறதும் கஷ்டம்தான், சைக்கிள் வாடகைக்கு காசு கிடைக்கிறதும் கஷ்டம்தான். ஊர்ல 6 o'clock மேல என்னெல்லாமோ கிடைக்கும், ஆனா சைக்கிள் மட்டும் வாடகைக்கு கிடைக்காது. அது ஏன்னு கேக்குறீங்களா? சைக்கிள் வாடகைக்கு எடுத்துட்டு போன குட்டி குஞ்சான் இந்த இருட்டுல எந்த சந்தில கவுந்து கிடக்கான்னு யாருக்கும் தெரியாது. ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஊர்ல இருக்கிற எல்லா குட்டி குஞ்சானும் சைக்கிள் கடை முன்னாடி சண்டை செஞ்சுட்டு இருப்பானுங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், எனக்கு அப்புறம் தான் நீ வந்தேன்னு அடிதடி சண்டைலாம் கூட நடக்கும். சைக்கிள் கடை அண்ணாச்சு தான் அம்பேரே. சண்டை செஞ்சு கான்ஃபிடண்டா சைக்கிள் எடுக்க வந்த நம்ம குட்டி குஞ்சான சைக்கிள் கடை அண்ணாச்சு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி சதற விடுவார். பாண்டியன சைக்கிள் எடுத்துக்குவா, எடுத்துக்கடா. ரூல் நம்பர் 1, பிரேக் லிவர் வந்து போனா நீ தான் மாத்தி தரணும். ஸோ ஸ்கிட்டு போட்டு ஹீரோயிசம் காட்டக்கூடாது. ரூல் நம்பர் 2, பஞ்சர் ஆனாலும் நீ தான் பொறுப்பு, செயின் இருந்தாலும் நீ தான் பொறுப்பு. ஸோ ஆஃப் ரோடோ ட்ராக் ரேஸோ ஓட்டக்கூடாது. லூசு அப்போ சைக்கிளை தலையில தான் தூக்கி வச்சுட்டு ஓட்டணும். இப்படிலாம் சண்டை செய்யணும்னு தோணும், ஆனால் வாடகைக்கு சைக்கிள் வேணுமே. ரூல் நம்பர் 3, கரெக்டான டைமுக்கு வந்து வண்டியை விட்டுறணும், இல்லைனா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவேன். ஒப்பங்கிட்ட வீணா அடி வாங்காத. 3வது ரூல் மிஸ் ஆனா நம்ம பாட்டை தான் அடி வாங்குவோம். ஆனா முதல் 2 ரூல் மிஸ் ஆச்சு, அந்த ஆளு புடுக்கிறது புலாவை போட்டுருவான். டேய் ஜென்சி அண்ட் ஜென் ஆல்ஃபா பாய்ஸ், மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது வர டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ரீட் கூட பண்ணாம ஸ்கிப் பண்ணிட்டு போன தலைமுறை இல்லடா நாங்க. சைக்கிள் கடை அண்ணாச்சிட்டு இருந்து புடுக்க காப்பாத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல ஃபோக்கஸா இருந்தவங்கடா நாங்க. ஆனா நம்ம 90s அண்ட் ஏர்லி 2K கிட்ஸ் அவ்வளோ நல்லவங்க எல்லாம் கிடையாது. கடைக்காரன் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் டீல்ல விட்டுன்னு நம்ம ஆளு புழுதி தரையில தான் ஸ்கெட்டு போடுவான், புளுத்தி மாதிரி. பிரேக் லிவர் அந்த போதோ இல்லையோ கீழே விழுந்து முட்டி கிழிஞ்சு போவோம். ஏன்னா நம்ம ஆளு வாங்கின அடி எப்படி. சைக்கிள் கடைக்காரன் புலாவை போடுறானோ இல்லையோ, நம்ம குட்டி கொஞ்சம் ஹீரோயிசம் பண்றேன்னு வீலிங் பண்ணி புடுகுல அடி வாங்கின்னு சுத்திட்டு இருப்பான். ஸ்கிட்டு போட்டு ஹீரோயிசம் பண்ணாங்க நம்ம குட்டி கொஞ்சம் வீலிங் பண்ணி விதை வெடிச்சதுல நேரம் மறந்து சுத்திட்டு இருப்பான். இப்போ ஓவர் டைம் வாடகை கேட்டு கடைக்காரனாச்சு சொன்ன மாதிரி தகப்பன் கிட்ட தர்ம அடி வாங்கி நிற்பான். என்னதான் அடிச்சாலும் அப்பா பையனை விட்டு கொடுக்க மாட்டார்ல. மயிறு அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு சைக்கிளை கடையில விட போனா சைக்கிள் கடை அண்ணாச்சி சயின்டிஸ்ட் மாதிரி சைக்கிளையும் சைக்கிள் எடுத்துட்டு போன குட்டி குஞ்சானையும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு சரி போன்னு அனுப்புவாரு. அங்கதான் ட்விஸ்டே. கீழே விழுந்து முட்டி கழிஞ்சு போன பேண்ட்டை தெளிவா வீட்டுக்குள்ளையில மாட்டிட்டு தான் அப்பா கிட்ட 2 ரூபா கிட்ட அடி வாங்கிட்டு ஹீரோ சைக்கிளை ஹீரோ மாதிரி விட்டு வந்துட்டு இருப்பான் நம்ம ஆளு. ப்ரோ, அந்த ஒரு வாடகை சைக்கிள்ல எவ்வளோ அனுபவம். உங்களோட வாடகை சைக்கிள் கதையையும் உங்க ஊரோட வாடகை சைக்கிள் கதையையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க 90s அண்ட் ஏர்லி 2K கிட்ஸ் கேங்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீடியோ உங்களுக்கு சிங்க் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் பாய்.